அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மந்திரக்கோள் அப்படின்ற கதையோட 2வது அத்தியாயத்தை பார்க்க போறோம். 2வது அத்தியாயத்துல ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல நம்ம என்ன பார்த்தோம்? பிச்சைக்கண்ணு மகாவிஷ்ணு பாக்குறான். அவன் எப்படி எல்லாம் பிச்சைக்காரனா ஆனதுக்கான கதையை நம்ம பார்த்தோம். மகாவிஷ்ணு அவனுக்கு என்ன வரம் கொடுத்தாருன்னா மந்திரக்கோள் எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்தாரு. இப்ப அவன் எப்படி போய் மந்திரக்கோளை கைப்பற்றுறான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிச்சைக்கண்ணன் என்ன பண்றான்னா மகாவிஷ்ணுவோட அறிவுரையின்படி அங்கிருந்து அந்த காட்டுக்கு போறான். அவரு சொன்ன மாதிரி 2 மைல் தூரம் நடந்து போனோடனே ஒரு காடு தெரியுது. உடனே என்ன நினைக்கிறான், மகாவிஷ்ணு சொன்னது கரெக்டு தான், கரெக்டா காடு வந்துருச்சு, கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போறான். உடனே அங்க போன உடனே அதே மாதிரி மகாவிஷ்ணு சொன்ன மாதிரி அங்க ஒரு சின்ன குகையும் இருக்கு. அந்த குகைக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரமும் இருக்கு. இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. உடனே என்ன பண்றான், கையில அந்த குச்சி மாதிரி கொம்பு மாதிரி ஒரு பொருள் எடுத்து அங்க நோண்டுறான். தூண்டி குழி தோண்டனா நமக்கு வந்து மந்திரக்கோள் கிடைக்கும்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் இருக்கும். ரொம்ப நேரம் தோன்றான். ஆனா அவனுக்கு என்னாச்சுன்னா, நம்ம மண்ணை நோண்டி நோண்டி போட்டு பக்கத்துல ஒரு குண்டு மாதிரி ஒரு மண் மேடுதான் வந்திருக்கு. மந்திரக்கோள் கிடைக்கவே இல்லை. உடனே என்ன நினைக்கிறான்னா, மகாவிஷ்ணு பத்தி சந்தேகப்படுறான். மந்திரக்கோளையும் காணும், ஒன்னையும் காணும், என்ன பைத்தியக்காரதானம், மந்திரமாவது கோளாவது, இதெல்லாம் கதையில தான் நடக்கும், எங்கேயாவது யாருடைய வாழ்க்கையில நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போய் அவனே கடவுளை சந்தேகப்பட்டு புலம்பிட்டு உடனே வேகமா எழுந்திருக்கான். அப்பதான் வந்து மேகமெல்லாம் வந்து மேகத்துல மேல இருந்து என்னன்னா மழை வந்து தூர மாதிரி, அது ஒரு மாதிரி லைட் வெளிச்சம் படுது. வெளிச்சம் ஒண்ணு மேகத்துல இருந்து அந்த நேரத்துல வந்து மேகங்களால அந்த மறைக்கப்பட்ட சந்திரன் வந்து திடீர்னு வந்து மேகம் நிகழ்ந்த உடனே சந்திரனோட ஒளி வந்து அந்த பிச்சைக்கண்ணை நோண்டி வச்சிருக்கிற குழியில படுது. அப்ப பட்ட உடனே அந்த தங்கப்பூன் இருக்கு இல்லைங்களா அந்த மந்திரக்கோள்ல, உடனே பளிச்சுன்னு அந்த மின்னுது. அந்த மந்திரக்கோள்ல இருக்கிற தங்கப்பூன் வந்து மின்னுது. உடனே மறுபடியும் என்ன பண்றான், அவன் தோண்டி பார்த்தோன்னே மந்திரக்கோள் கையில கிடைச்சிருது. கிடைச்சோன்னே ஐயோ என்னடா இது, நம்ம அவசரப்பட்டு கடவுளை பத்தி சந்தேகப்பட்டமே, கடவுளே என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன், அறியாம சொல்லிட்டேன் அப்படின்னு பயந்து அலறான். அலறிட்டு உடனே அவனே மறுபடியும் என்ன பெதறான், கடவுள் போய் எங்கேயாவது போய் சொல்லுவாரா, அப்படிலாம் கடவுள் சொல்லவே மாட்டாரு, கடவுள்லாம் போய் சொன்ன மாதிரி இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணது முட்டாள்தனம் அப்படின்னு அவன் வாய் முணுமுணுக்குது. மனசுல நினைக்கிறோம் அப்படின்னாலுமே வெளியில யாருக்கும் தெரியாதுன்னு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் உளருவாங்களே, நான்லாம் அப்படிலாம் சொல்லலை, இப்படிலாம் சொல்லலை, அந்த மாதிரி அவனும் உளறான். மந்திரக்கோளை எடுத்துக்கிட்டு மண்ணெல்லாம் திரும்ப அதே மாதிரி இருக்கட்டும், மந்திரக்கோளை எல்லாம் தொடச்சிட்டு அவன் எடுத்துட்டு வழியில வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான். உடனே அவன் மனசுல ஒரே சந்தோஷம், இனிமே வந்து கடவுளோட அருளே எனக்கு கிடைச்சிருச்சு, இனிமே எனக்கு என்ன குறை, நான் இனிமே ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன், மனசு நிம்மதியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்தோட துள்ளலோட என்ன பண்றான், அங்க இருந்து கிளம்பி வரான். வரும்போது எதிரில ஒருத்தன் வந்து அவன் கண்ணில் படுறான். அவனை பார்த்தா எப்படி இருக்கான்னு தெரியுங்களா, ஒரு இந்த திருட மாதிரி தலைப்பாகையெல்லாம் கட்டிட்டு, முரட்டு முகம், கை கால்லாம் அப்படியே ஒரு நாட்டுக்கட்டை மாதிரி சொல்லுவாங்களா, ஆஜானு பாகுவா, அந்த மாதிரி கருப்பா கட்டையா அப்படியெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு லுக்ல வந்து ஒரு ஆள் வந்துட்டு இருக்கான். அவன் சும்மா வரல, அவன் கையில ஒரு ஈட்டி இருக்கு, இன்னொரு கையில கத்தி இருக்கு, இந்த மாதிரிலாம் வச்சு வந்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே பிச்சைக்கண்ணுக்கு ஒரே பயம், என்னடா அது இந்த நேரத்துல இந்த மாதிரி வரானே, இவன் வந்து நம்ம கையில இருக்கிற மந்திரக்கோளை இது எதனா புடுங்கிட்டு போயிடுவானோ என்னவோ தெரியலையே, இங்க வேற ஆள் நடமாட்டமே எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ஆள் கேக்குறான், நீ இந்த வேலையில இங்க என்ன பண்ற தனிமையில, எதுக்கு இங்க நிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு அதட்டல் போடுறான் சத்தமா. உடனே வந்து பிச்சைக்கண்ணுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அந்த பயத்துல அவனுக்கு வாயில ஒரு வார்த்தை கூட வரவே இல்லை. அதிர்ச்சி அப்படின்னு நிக்கிறான் பயத்துல. ஏன்னா அங்க ஜன நடமாட்டமே இல்லை இல்லைங்களா. திரும்ப என்ன பண்றான், அந்த முரட்டு ஆசாமி, என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம நிக்கிற அப்படின்னு ஒரு அதட்டல் அதட்டிட்டு அவன் கையில இருக்கிற மந்திரக்கோளை வந்து காமிச்சு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்பதான் வந்து பிச்சைக்கண்ணுக்கு சுயநினைவே வந்துச்சு, நம்ம கிட்டதான் மந்திரக்கோள் இருக்குல்ல, நம்ம ஏன் வந்து பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றான், அந்த மந்திரக்கோள் எடுத்து அந்த ஆசாமி இருக்கான் இல்லையா, இவனுக்கு தெரியுது இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம், இந்த மந்திரக்கோள் வந்து உண்மையால மந்திரக்கோளா இது சாதாரண கோளா அப்படின்னு நம்ம பரிச்சித்து பார்க்கலாம், இதுதான் சரியான டைம், நம்ம கடவுள் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்டு அந்த மந்திரக்கோளை எடுத்து அந்த ஆசாமியோட தோல் பட்டியில தொடறான். தொட்ட உடனே அந்த ஆசாமியோட அந்த கர்ண கடூரமான முகம்லாம் என்னன்னா ஒரு சாந்தமா மாறிடுது. மாறி உடனே அவனோட குரல் எல்லாம் மாறிட்டு பேசுற, மறுபடியும் அந்த ஆசாமி பேசும்போது அப்படியே ஒரு அன்பா இரக்கமா பேச ஆரம்பிக்கிறான். அந்த ஆசாமி என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன அவன் கேட்டு வந்த வரம் அப்படியே இப்ப நடக்குது. பிச்சைக்கண்ணு என்ன கேட்டானோ மகாவிஷ்ணு கிட்ட அது அப்படியே நடக்குது. இவன் எந்த கேள்வியுமே கேட்காம அந்த ஆசாமி என்ன சொல்றான் அப்படின்னா, அப்பனே நீ வந்த வழியே திரும்பிச்சேன் போனீன்னா கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரத்தை
அந்த ஆலமரத்தோட பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கோணிப்பை இருக்கு, நல்ல பெரிய பெரிய கோணிப்பை இருக்கு. அந்த 5 கோணிப்பையிலும் தங்க நாணயங்கள் அப்படி நிறைய இருக்கு. இந்த திருடர் கோஷ்டி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தங்கத்தெல்லாம் நிறைய திருடிட்டு வந்துட்டு அந்த குகைக்குள்ள வச்சிருக்காங்க, நீ போயிட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே பிச்சை கண்ணு சந்தேகப்படும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை கண்ணு கேட்கறான். அதுக்கு உடனே அந்த ஆசாமி சொல்றான், அந்த திருடர் கோஷ்டியில இருக்கிற ஒரு திருடன் நான் தான். என்னோட கோஷ்டியில இருக்கிற எல்லாருமே வந்து ஜமீன்தார் வீட்டுக்கு வந்து திருடத்துக்கு வந்து போயிருக்காங்க. நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து திருடத்துக்காக போயிட்டு இருக்கேன். நீ வந்து உனக்கு வேணுங்கிறத நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் என்ன பண்றான், அவன் போயிடுறான். உடனே பிச்சைக்கண்ணு என்ன நினைக்கிறேன், என்னடா இது, நாம அந்த மனுஷனை பார்த்து பயந்தோம், ஆனா அந்த மனுஷன் நம்ம எதுவுமே கேட்காம நம்ம கிட்ட வந்து அந்த குகையில தங்க மூட்டைகள், தங்க நாணயங்கள் இருக்கிற மூட்டையெல்லாம் இருக்கு, நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறானே, இந்த மந்திரக்கோளால எவ்வளவு மாற்றம் நடந்திருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அந்த குகைக்கு போறான். திருடன் சொன்ன குகைக்கு போய் பாக்குறான். திருடன் சொன்ன மாதிரியே அங்க பெரிய பெரிய 5 கோணி பை ஃபுல்லா தங்க நாணயம் வந்து ரொப்பி இருக்கு. அவனால தூக்கிட்டு போக முடியுமா? எவ்வளவுதான் பணம் காசு பொண்ணு நகை இருந்தாலுமே நம்ம கிட்ட 2 கை தான் இருக்கு. நம்ம 2 கை இருந்தாலுமே நம்மளோட வலு நம்மளால எவ்வளவு சுமக்க முடியும்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி அவனால எவ்வளவு தங்க நாணயத்தை அள்ளிக்க முடியுமோ அவ்வளவு தங்க நாணயத்தை எடுத்துக்கிட்டான். அவனால தூக்கிட்டு ஏன்னா சின்ன பையன், அவனும் பெரிய ஆசாமி கூட கிடையாது. அதனால அவனால தூக்க முடிஞ்ச அளவுக்கு தங்க நாணயத்தை எடுத்துக்கிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறதுக்கு பாக்குறான். வந்த வழியே திரும்பி போறான். கொஞ்சம் தூரம் போனோன்னு திரும்ப எதிரில ஒருத்தர் வர்றதை பாக்குறான். அந்த வழியில வர்ற ஆசாமி எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த திருடனை மாதிரி இல்லாம நல்லா அழகா இருக்கான் பாக்குறதுக்கு. அவனோட உடைகள்லாம் விலை உயர்ந்த உடைகளா இருக்கு. காதுல வைர கடுக்கன் போட்டிருக்கான். தலையில வந்து ஜருகியா இருக்கிற தலைப்பாக ஜருகியா இருக்கு, அவ்வளவு அழகா கட்டியிருக்கான். கழுத்தெல்லாம் பளிச்சுன்னு மின்ற தங்க சங்கிலி, மோதிரம் நிறைய போட்டிருக்கான், நிறைய நகைகள்லாம் போட்டிருக்கான். இப்படி எல்லாம் பார்த்த உடனே இவன் வந்து இவன் மறுபடியும் என்ன பண்றான், பிச்சைக்கண்ணு அவன் மேல வந்து இந்த மந்திரக்கோலை வைக்கிறான். மந்திரக்கோலை வச்சுட்டு அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த பிச்சைக்கனுக்கு எதிரில வந்துட்டு இருக்கிறவன், நான் தான் ஜோதிபுரி அரசரின் இளைய சகோதரன் அப்படின்னு அவனே சொல்றான். இந்த மைத்தடனா எல்லாம் ஒப்படைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். நான் ஜோதிபுரி அரசரோட இளைய சகோதரன். ஜோதிபுரி அரசர் வந்து என்னுடைய அண்ணன். அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு மகதான் இருக்காங்க. அவளுடைய மகதான் வந்து எங்க அண்ணனுக்கு பிறகு வந்து அந்த ஆட்சி வந்து அந்த நாட்டை வந்து ஆட்சி செய்ய போறாங்க. அதனால என்னுடைய அண்ணன் பெண்ணை வந்து நான் கடத்திட்டு வந்து இங்க நான் அடைச்சு வச்சிருக்கேன் ஒரு குகையில. ஏன்னா அவ இல்லைன்னா அடுத்து எங்க அண்ணனுக்கு பிறகு நான் வந்து அந்த நாட்டை வந்து ஜோதிபுரி நாட்டை வந்து நான் வந்து ஆட்சி செய்வேன் இல்லையா? எனக்கு அந்த ஆசை இருக்குன்றனால என்னுடைய அண்ணன் பொண்ணை வந்து நான் கூட்டிட்டு வந்து இங்க அடைச்சு வச்சிருக்கேன். நான் தினமும் அவளுக்கு வந்து எல்லாரும் தூங்கின பின்னாடி அவளுக்காக வந்து தரமணி இருந்து அவளை தூக்கிட்டு வந்து வச்சதும் இல்லாத அவளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவ தண்ணி எல்லாம் கொடுத்து அவளை பத்திரமா இங்க குகைக்குள்ள வச்சு அடைச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட பிச்சைக்கண்ணுகிட்ட சொல்றான். உடனே பிச்சைக்கண்ணு எங்க இருக்கு என்னன்றது பாக்குறான். உடனே பார்த்தோன்னே அவன் சொல்றான், அங்க பாரு ஒரு பெரிய வேப்ப மரம் தெரியுது பாரு, அது பக்கத்துல போனீங்கன்னா பாதாள பிளம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பூமியோட ஒட்டின மாதிரி ஒரு இரும்பு கதவு இருக்கும். அதன் மேல ஒரு கைப்பிடி இருக்கும். அதை பிடிச்சு நீ தூக்குனீன்னா கீழே வந்து படிக்கட்டுகள் வந்து கண்ணுக்கு தெரியும். அதன் வழியே போனீங்கன்னா என் அண்ணன் பொண்ணு அங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். கிளம்பி போன உடனே பிச்சைக்கண்ணு உடனே மனசுல அவனே ஒரு ஐடியா போட்டுக்கிட்டு என்ன பண்ணிடுறான்னா, அந்த பொண்ணு பாவம் இல்லையா, ஒரு நாட்டோட இளவரசி, அவ எவ்வளவு கஷ்டப்படுவா, இந்த மாதிரி குகையில அடைச்சு வச்சிருக்காங்க, நம்ம அந்த பொண்ணை காப்பாத்தி அவங்க அந்த நாட்டோட அரசர், அதாவது அவங்க அப்பா கிட்ட போய் ஒப்படைச்சா அவங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாதாளத்தை நோக்கி அவன் போறான். இதோட 2வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. அகிலா விலாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.